பிக் ஷாட்ஸ் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திரு ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்ரு தோஷத்திற்கும் பிரம்மஹத்தி தோஷத்திற்கும் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கும். இது ஒரு ஆலய தரிசனம். உள்ள போய் என் கூடயே நீங்க இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். திரு ராமேஸ்வரம் சீதை ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பித்ரு தோஷ நிவர்த்தி ஸ்தலத்தில் மங்களநாயகி சமேத ராமநாத சுவாமி எழுந்தெழுந்திருக்கிறார். கோவிலுடைய சிறப்புகள் புராண காலத்திலிருந்தே ஆரம்பிக்குது. ராமபிரான் இலங்கைக்கு போய் இலங்கையில போரை முடித்து அங்கேருந்து திரும்பி வரும்போது தன்னுடைய தந்தைக்கு திதி கொடுக்க தவறியதால் அவருக்கு பித்ரு தோஷம் ஏற்படுது. இந்த பித்ரு தோஷத்தை கழிக்கிறதற்காகவும் ராமபிரான் இலங்கைக்கு போய் அங்க போரை முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது தந்தைக்கு திதி கொடுக்கறதை தவறிடுறார். அந்த திதி கொடுக்க தவறிய காரணத்தினால் அவருக்கு பித்ரு தோஷம் ஏற்பட்டுடுது. அந்த பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காகவும் இலங்கையில் போர்ல அசுரர்களை வதம் செய்ததனால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷமும் பிடிக்குது. அதனால இந்த திருராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த ராமநாத சுவாமியை இங்க 5 நாள் தங்கி பூஜித்தார். அந்த ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு. அதாவது புராண காலங்கள்லேருந்தே இந்த கோவிலுடைய புராண வரலாறு ஆரம்பிக்குது. ராமபிரானே இங்க 5 நாள் தங்கி அவர் இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சிருக்கிறார். அந்த 5 நாள்ல ஒரு நாள் அமாவாசையாக இருந்ததனால் அவர் அபிஷேகம் செய்வதற்காக தண்ணீர் தேடும்போது ராமபிரான் அவருடைய வாளால் தரையில் அடிக்கிறார். தரையில் அடிக்கும் போது அங்கிருந்து தண்ணி வருது பூமியிலிருந்து. அந்த இடம் தான் இன்னைக்கு பிரம்ம தீர்த்த குளமாக இந்த கோவிலுக்கு தென்புறம் அமைஞ்சிருக்கு. அதாவது ராமேஸ்வரத்தில் நம்ம சொல்லுவோம் 10 தீர்த்தங்கள் கிணறுகளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒன்றாக உள்ளடக்கிய ஒரு பிரம்ம தீர்த்தமாக இந்த கோவிலுடைய குளம் விளங்குகிறது. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம காசியில திருவாரூர்ல ராமேஸ்வரத்துல எப்படி இறந்தவங்களுக்கு திதி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு அமாவாசைகள்ல மகாலய அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான அமாவாசை தினங்கள்ல இங்க திதி கொடுக்கப்படும். அதுக்கான அந்த கட்டாய அமைப்புகள்லாம் இருக்கும். படித்துறை இருக்கும். அதுல உங்களுக்கு திதி கொடுப்பாங்க. இங்க திதி கொடுத்தா பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ராமபிரான் அவர் 5 நாள் இங்க இருந்து பூஜை பண்றப்ப இந்த இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட என்ன வரம் வாங்கினார் அப்படின்னா இங்க வேண்டிக்கிற எல்லாருக்கும் பித்ரு தோஷமும் பிரம்மகத்தி தோஷமும் விலக வேணும் அப்படிங்கிற வரத்தை அவர் பெற்றதாகவும் அதனால் இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களுக்கு பித்ரு தோஷமும் பிரம்மகத்தி தோஷமும் விலகிறது அப்படிங்கிறது ஐதீகம். கோவிலுடைய கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பிரகாரம் 2 பிரகாரங்கள் பெரிய பிரகாரங்கள் இருக்கும். நீங்க அதுல உள்ள போகும்போதே வரலாற்று ரீதியான பாண்டியர்களுடைய மீன் சின்னத்தை மேல பார்க்கலாம். அதை நம்ம க்ளோஸ் அப்ல போடுறோம். அதை நீங்க பாருங்க. அதே மாதிரி பாண்டியர்களுடைய கட்டமைப்பு உள்ளர போனோம் அப்படின்னா தூண்களுடைய கட்டமைப்பு எல்லாமே ரொம்ப பழமையான கட்டமைப்புகளாக இருக்கும். அதே மாதிரி சிற்பத்துக்கு பஞ்சமே இல்லாத சிற்பக்கலை நிறைந்த ஒரு கோவில். உள்ளர போனோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அஷ்ட ரிஷிகளுடன் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருப்பாரு. இந்த இவரை வழிபட்டால் நமக்கு வேலை பாக்கியம் கைகூடும். அதே மாதிரி திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி அக்தநாரீஸ்வரருடைய சிறப்பான ஒரு திருவுருவம் உள்ள இருக்கும். நீங்க அக்தநாரீஸ்வரரை வேற எங்கேயும் போய் அந்த மாதிரி ஒரு உருவத்தில் நீங்க பார்த்திருக்க முடியாது. அதாவது ஒரு பக்கம் பார்வதியாகவும் ஒரு பக்கம் சிவனாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு திருவுருவம் இருக்கும். அதுல நீங்க அந்த சிற்பத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு அந்த சேலையோட அமைப்பு அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. ஒரு சைடுல அந்த குண்டலத்தோட அமைப்பு காதல் எல்லாம் அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. அது மாதிரி அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் முகபாவனை எல்லாமே அந்த மாறுதல்கள் அந்த கல் சிற்பத்துல பழமையான சிற்பத்துல அவ்வளவு அழகா இருக்கும். அக்தநாரீஸ்வரர் சிற்பம் இதை நீங்க உலர போகும்போது பார்க்கலாம். அதே மாதிரி சனிக்கு முக்கியமாக பரிகாரம் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் நவகிரகங்களை காட்டிலும் தனியாகவும் இருப்பார். நீங்க சுத்தி வரும்போது பார்க்கலாம். உலர போகும்போது நம்ம மைய பிரகாரத்தை சுற்றி வரும்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கடைசியில் உங்களுக்கு நவகிரகம் இருக்கும். அந்த நவகிரகத்தை சுற்றி நீங்கள் நம்ம வரும்போது ராமநாத சுவாமிக்கு வலது கை பக்கம் உங்களுக்கு சிவனுக்கும் விநாயகருக்கும் நடுவில் சனி பகவான் இருப்பார். அப்போ அந்த சனி பகவானுடைய தீவிரத்தை விநாயகரும் சிவனும் குறைப்பதாக ஒரு ஐதீகம். அதனால சனி பகவானுக்கு நிவர்த்தி ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் அமைகிறது. இந்த ஸ்தலத்தோட மேலும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி தேவனும் பிரம்ம தேவனும் நேரடியாக சிவனை வழிபட்ட ஸ்தலம். சூரியன் தன்னுடைய சக்தியை இழந்து திருப்பி இந்த லிங்கத்தை வழிபட்டு இங்க சக்தியை பெற்றதாக ஒரு புராண ரீதியான ஒரு வரலாறு உண்டு. அதுக்கு சாட்சியாக மாசி மாசம் 22லேருந்து 25 வரைக்கும் காலையில இங்க சூரிய உதயமாகுது இல்லையா, அது படிப்படியாக இங்க இருக்கக்கூடிய நந்தியை கடந்து நேரடியாக சிவபகவான் மீது போய் படும் அப்படிங்கிறது ஒரு இது. அது நிறைய காட்சிகள்லாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அது ரொம்ப விசேஷமா இங்க நடக்கும். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு தேர் திருவிழா உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டினியூஸா தேர் இருந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் இங்க 2018லேருந்து இந்த ஊர்ல திருப்பி தேர் திருவிழா ரொம்ப விமர்சையா நடைபெறுது. கோவிலுடைய வளாகம் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மதில் சுவருடைய ஆரம்பிக்கும். நீங்க உள்ளர வரும்போதே இங்க நீங்க வண்டி இதெல்லாம் காலணிகள் எல்லாமே இங்கே போட்டுட்டு நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் உங்களுக்கு குளத்துடைய படித்துறை இறங்கும். அங்க இரட்டை விநாயகருடைய அந்த ஆலயம் இருக்கும். நீங்க அவரையும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளர போகலாம். இல்ல நீங்க குளத்தை பார்க்க போறீங்க அப்படின்னா இரட்டை விநாயகர் தரிசிச்சுட்டு போகலாம். கோவிலுடைய மேலும் சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி பகவானும் பிரம்ம தேவனும் இங்க நேரடியாக வழிபட்ட ஸ்தலம். நீங்க சுத்தி பிரகாரத்தை வரும்போது பின்னாடி அக்னிபுரீஸ்வரருக்கும் தனியா ஒரு சிற்பம் இருக்கும். அதே
அதேமாரி சூரியனுக்கும் தனியாக வந்து ஒரு சிற்பம் இருக்கும். அதேமாரி லிங்கோத்பவருடைய அந்த சிற்பம் வந்து ரொம்ப அழகாக வந்து வச்சிருப்பாங்க. லிங்கோத்பவரோட தத்துவம் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது அக்னி ஸ்வரூபமாக சிவன் வந்து தோற்றுவித்து அடியும் முடியும் வந்து காண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை வந்து உள்ளடக்கியது இந்த லிங்கோத்பவர் அப்படிங்கிறது. அந்த லிங்கோத்பவர்ல விஷ்ணுவும் பிரம்மாவும் மேலேயும் கீழேயும் போகிறதுக்காக அந்த எடுத்த அவதாரங்கள் இதுல வந்து இருக்கக்கூடிய அந்த சிற்பத்தில் ரொம்ப தெளிவாக வந்து காட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த லிங்கோத்பவருக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷ்ணு இருப்பார், ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நால்முக கடவுளான பிரம்மா வந்து இருப்பார். அதை நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அற்புதமாக பார்க்க முடியும். அதோடைய ஸ்கல்ப்சிங் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப பழமையான சிற்பம் அப்படிங்கிறது. நம்ம மற்ற இடங்களுக்கும் பார்க்கறதுக்கும் இந்த இடத்துக்கு பார்க்கறதுக்கும் அந்த சிற்பத்தோடைய அந்த வேறுபாடுகள் வந்து அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். லிங்கோத்பவருடைய அந்த தத்துவம் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது தாளம்பூ வந்து எந்த பூஜைக்கும் ஏற்றதாக இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து இந்த லிங்கோத்பவருடைய புராண வரலாறு. அதை வந்து நம்ம இந்த லிங்கோத்பவருடைய வந்து ஒரு கோவிலில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுமாரி சீதை வந்து இங்கே ராமனை பிரிந்து அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக இந்த லிங்கத்தை வந்து வழிபட்டதால் இது வந்து சீதாராமேஸ்வரம் என்றும் வந்து அழைக்கப்படும். ஸோ அதுக்காக வந்து அந்த புராண ரீதியான பெயர் தான் இந்த பேர். இது எங்கே இருக்குது இந்த ஆலயம் அப்படின்னா, நீங்கள் மன்னார்குடியிலேருந்து திருவாரூர் போகும்போது லட்சுமாங்குடி வருவீங்க. லட்சுமாங்குடி கோரையார் இருக்கு இல்லையா, கோரையார்லேருந்து உங்களுக்கு ஒரு ரோடு வந்து தனியாகவே பிரியும். அங்கே வந்து திருராமேஸ்வரம் செல்லும் வழினே வந்து போட்டிருக்கும். அங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் இந்த இடம் வந்து இருக்குது. நீங்கள் மன்னார்குடியிலேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற ரூட்டில் தட்டாங்கோயில்னு ஒரு இடம் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் வடக்கு எடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்தும் ஒரு 6 கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து வந்துடலாம். ஸோ 2 வழியிலையும் நீங்கள் வந்து வரலாம். அதாவது மையமாக இருக்குது. நீங்கள் அப்படியே 3 இடத்த வந்து கனெக்ட் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த திருராமேஸ்வரம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே வந்து சொல்லுங்கள். இங்கே வந்து திதி கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். திருராமேஸ்வரத்துலேருந்தே நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் திருராமேஸ்வரம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக வந்து கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.